कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्निकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ. டே ராமு சீக்கிரம் எழுந்துடா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. மா ப்ளீஸ்மா, இன்னும் 5 நிமிஷமா ப்ளீஸ்மா. இதோட 3 தடவை வந்து எழுப்பிட்டேன்டா, 8 மணி ஆயிடுச்சுடா, சீக்கிரம் எழுந்துடா. சரிம்மா. ராமு ராமு பாப்பா மகேஷ். ராமு ரெடி ஆயிட்டானா ஆண்டி? அதை நீயே போய் பாருப்பா. அண்ணா பார்த்தையே அவதி தேனா அபாதியா அவதி தூ தூ தூ. டேய் என்னடா டைம் ஆகுது, இப்போ போய் குளிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாடா. என்னது குளிக்கணுமா? நான் குளிச்சே இப்போ 2 நாள் ஆகுது, அதுக்குள்ளே என்ன போய் குளிக்க சொல்கிறேன்? போடா போடா டேய். அங்கே எங்கள் அம்மா அயன் பண்ணி வச்சிருக்க யூனிஃபார்ம் இருக்கு, எடுத்துட்டு இருந்து வேடாத வரேன். என்ன வாசனை, என்ன வாசனை. என்னடா பண்ற? குளிக்காம சென்ட் அடிச்சிட்டு இருக்க? அதுக்காக தான்டா சென்ட்டே அடிக்கிறேன். டே ராமு, ஏன்டா சாப்பிடாத? ஒரு வாய் சாப்பிட்டு போடா. நீ செஞ்சதெல்லாம் யார் சாப்பிடுவா? என் பாக்கெட்ல மணி வச்சிட்டல, நான் போற வழியில சாப்பிட்டுக்கிறேன். மறக்காம சாப்பிட்டுறா. தப்பர்றா, வருங்காலத்தில் பெரிய டாக்டராகவும் கலெக்டராகவும் ஆக போகிற மாதிரி டெய்லியும் வந்து சாமி கும்பிட்றாங்க. டேய் விட்றா விட்றா. இப்போ நம்ம என்ன வேலைக்கு வந்தோம்? சாப்பிட தானே வந்தோம். சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பலாம் வாடா. வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களா? நேற்று கொடுத்த வீட்டு பாடத்தை எல்லாரும் முடித்து விட்டீர்களா? என்ன குரல் உள்ளே செல்கிறது? முடிக்காதவர்கள் முன்னே வாருங்கள். ஹோம்ஒர்க் எழுதிட்டேன் மேம், ஆனால் ஹோம்ஒர்க் நோட்டு வீட்டிலேயே விட்டுட்டேன் மேம். நீயும் அப்ப வீட்லயே இருந்துக்கலாம் அல்லப்பா. அப்படி கொஞ்சம் நவுந்து நில்லு. வாப்பா பரமசிவா, இன்னைக்கு என்ன காரணத்தோட வந்திருக்க? நீதான் நோட்டு கையில வச்சிருக்கிய, அப்புறையாப்பா வந்த? நோட் இருக்கு தமிழம்மா, ஆனா எழுததான் இல்ல. சரிப்பா, அந்த பக்கம் கொஞ்சம் நவுந்து நில்லு. நீ ஏப்பா முடிக்கல? நேற்று ஈவினிங் எனக்கு தலைவலி தமிழம்மா. தலைவலின்னு வயிற்றுல கை வச்சிருக்க? தலையில இருந்து படிப்படியா வயிற்றுக்கு வந்துச்சு மேம். அப்படியாப்பா, சரி அப்படி நில்லு. நீ ஏன்ப்பா முடிக்கல? நேற்று எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை மேம், அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். இவங்க 3 பேரும் சொல்ற கேப்ல யோசிச்சியாப்பா? இல்லை மேம், வீட்டிலே யோசிச்சுட்டேன். பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா இவ்வளோ சந்தோஷமாப்பா? ஆமாம் தமிழம்மா. சரி, இப்போ உங்களை என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க. இந்த தவறை இனிமேல் செய்யக்கூடாது. போய் உட்காருங்க. டேர்ம் 2 எக்ஸாம் வர வந்துருச்சு. அதை முடிச்சிட்டிங்கன்னா உயர் வகுப்பிற்கு போயிடுவீங்க. விரைவாக பாடத்தெல்லாம் முடிக்கணும். சரி, திருக்குறள் ஒன்று நடத்தாம இருக்கேன், எடுங்க புத்தகத்தை. பக்கம் 165. அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண். விளக்கம்: அறிவு என்பது நமக்கு வரும் ஆபத்துகளையும் அழிவுகளையும் தடுக்கும் ஒரு கருவியாகும். பகைவர்களாலும் அழிக்க முடியாததாகும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை எல்லாருக்கும் தெரியும் தானே? அவர்
அவருக்கு மிகவும் பிடித்த திருக்குறள் இதுதான் என்று பலமுறை அவரே கூறியுள்ளார். அவருடைய வெற்றிக்கு காரணமான திருக்குறளாகும். சரி, இதற்கு முன்பு நடத்திய பாடங்களிலிருந்து கேள்வி கேட்கலாமா? ரகுபதி, முதல் கேள்வியை உன்னை கேட்கலாமா? கேளுங்கள் அம்மா. திருக்குறளை எழுதியவர் யார்? திருக்குறளையும் திருவள்ளுவர் அம்மா. மிகவும் நன்று. மணவாளா, அடுத்த கேள்வி உன்னை கேட்கலாமா? ஆம், கேளுங்கள் அம்மா. கம்ப ராமாயணத்தை எழுதியவர் யார்? ராமாயணத்தை எழுதியவர் கம்பர் அம்மா. மிகவும் நன்று. பசுபதி, அடுத்த கேள்வி உன்னை கேட்கலாமா? கேளுங்கள் தமிழம்மா. மணிமேகலையை எழுதியவர் யார்? கம்ப ராமாயணத்தை எழுதியவர் கம்பர்னு மணவாளன் சொன்னான். அதுக்கும் மேம் பாராட்டாங்க. அப்போ மணிமேகலை எழுதியவங்க மணியாக தான் இருக்கும். மேம், மணிமேகலை எழுதியவர் மணி மேம். அப்படியாப்பா? மணிமேகலை எழுதியவர் மணியாப்பா? எப்படிதான் இப்படிலாம் யோசிக்கிறீங்களோ தெரியல. மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார்ப்பா. தமிழம்மா, நேற்று சயின்ஸ் பீரியட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னப்பா நடந்துச்சு? சயின்ஸ் மேமு ஒரு செல் உயிரினா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு நாங்கள் அமீபான்னு சொன்னோம். ஆனால் அதுக்கு அவன் கடிகாரன்னு சொன்னான் தமிழம்மா. பசுபதி, இங்க எழுந்து வா. ஏன் அப்படி சொன்ன? மேம், சயின்ஸ் டீச்சர் ஓடுறது, பாடுறது, ஆடுறது எல்லாமே ஒரு செல் உயிர்னு சொன்னாங்க மேம். ஆமா, சரியாதான் சொல்லியிருக்காங்க. ரேடியோ இருக்குதுல்ல மேம், அது பாடுதுல்ல மேம், அதுக்கு எத்தனை செல்லு மேம்? 2 செல்லு. டிவி இருக்குதுல்ல மேம், அதுக்கு ரிமோட் இருந்தால் தானே மேம் ஓடுது, அதுக்கு எத்தனை செல்லு மேம்? அதுக்கும் 2 செல்லு. அப்போ அது ரெண்டுமே 2 செல் உயிரினம் மேம். கடிகாரம் இருக்குதுல்ல மேம், டெய்லி ஓடுதா மேம், அதுக்கு எத்தனை செல்லு மேம்? அதுக்கு 1 செல்லு. அதனால அது ஒரு செல் உயிரினம் மேம். அதனால தான் மேம் நான் கடிகாரம்னு சொன்னேன். இப்படிதான் தமிழம்மா, நான் எது சொன்னாலும் சிரிக்கிறாங்க தமிழம்மா. உன் சிந்தனையெல்லாம் வித்தியாசமாக இருக்குப்பா. சரியான பாதையில் சிந்தனை செய்தால் உன் வித்தியாசமான யோசனை கூட வெற்றியாக மாறும். உன் சிந்தனையை பயப்படாமல் வெளிப்படுத்துப்பா. அதுதான் உன்னை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டும். சரிப்பா, பெல் அடிச்சிருச்சு. இன்னைக்கு நான் லஞ்சு கொண்டு வரல. நான் போய் கேன்டீன்ல சாப்பிட்டு வரேன். நான் வர வரையும் எல்லாரும் அமைதியா இருக்கணும். ஐ, எல்லாரும் லஞ்சில் பிஸியாக இருக்காங்க. நம்ம வேற ஹோம்ஒர்க் எழுதலை. மணவாளன் வேற ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். அவன் வரத்துக்குள்ளேயே அவன் ஹோம்ஒர்க் நோட்டில் இருக்கிற ஹோம்ஒர்க்கை கிழிச்சு நம்ம நோட்டில் ஒட்டிக்கலாம். டேய், என்னடா பண்ணுற நோட்டில்? அது வந்து நான் ஹோம்ஒர்க் எழுதலடா, அதனால தான்டா உன் நோட்டை எடுத்து பார்த்து எழுதிக்கலான்னு எடுத்தேன். டேய், என் ஓம நோட்டை எடுத்து கிழிச்சு ஒட்டிட்டு இப்போ ஏன்டா போய் சொல்கிற? டேய், இதே மாதிரி தான் நீ என் பெண்ணை எடுத்த. டேய் இல்லடா. டே, இதே மாதிரி தானே டெய்லியும் என் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்ட. டேய் இல்லடா. டேய், அப்ப கிளாஸ்ல இருக்கிற எல்லா பொருளும் நீ தானே எடுத்த. இது கிளாஸ் மேம் வரட்டும் உன்னை சொல்றேன். டேய் இல்லடா, நான் இல்லடா. டே, என்னடா சவுண்டு? மேம், பட்டாபிராமன் என்னோட பெண்ணை எடுத்துக்கிட்டான் மேம். மேம், என்னோட ஹோம்ஒர்க் நோட்டை கிழிச்சு ஒட்டிக்கிட்டா மேம். மேம், டெய்லியும் இவன் தான் மேம் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்ருக்கான். சரி சரி, போய் உக்காருங்க. நான் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறேன். கண்ணா, அது மிகவும் தவறு. பிறர் பொருளை எடுக்க நினைக்காது, கொடுத்து பழகு. அன்பாக கேட்டால் கிடைக்காதது எதுவும் இல்லை. மிரட்டி பெற்றால் எதுவும் நிலைக்காது. மரியாதையுடன் கேட்டு பெறும் பழக்கம் உன்னை அனைவராலும் நேசிக்கப்படும் தலைவனாக மாற்றும். பிறர் நம்பிக்கையை சம்பாதிப்பவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். சாரி தாளம்மா, இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேம்மா. என்னால் முடிஞ்ச உதவியை நான் எல்லாருக்கும் கொடுத்து பழகுவேம்மா.
என்னடா இங்க இவ்வளோ நடந்துட்டு இருக்கு, நீங்க 2 பேரும் சோகமாவே உக்காந்துருக்கீங்க? தமிழம்மா அன்பு செல்வன் ஓட்ட பந்தயத்தில் தோத்துட்டான் தமிழம்மா, அதனால தான் தமிழம்மா சோகமாக இருக்கான். அன்பு செல்வன் இங்கே வா. தோல்வி வந்தால்தான் நீ பலம் பெறுவாய். தோல்வி உன்னை நிறுத்த வந்தது இல்லை, உன்னை வெற்றிக்கு தள்ள வந்தது. தோல்வி என்பது நிரந்தரம் இல்லை, அது ஒருவருக்கே சொந்தமும் இல்லை. எனவே முயற்சி செய், தினமும் பயிற்சி செய், வெற்றி உன் வசமாகும். ஓகே தமிழம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே பயிற்சி எடுத்து ஜெயிக்கிறோம் தமிழம்மா. வாழ்த்துக்கள்டா தம்பி, நீ நல்ல பெரிய ஆளா வருவ. சரி போய் உக்காருப்பா. மணவாளா நீ வாப்பா, நீ ஏன் சோகமா இருக்க? மேம், எங்கள் பக்கத்து வீட்டு பணக்காரங்க எப்பயுமே எங்களை ஏளனமாக பார்க்குறாங்க மேம். அவங்க பணபலத்தாலும் படைபலத்தாலையும் எங்களுக்கு நிறைய தொல்லைங்களை தராங்க மேம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம். இந்த மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களோ தெரியலைங்க மேம். மற்றவங்களும் உங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியாப்பா? ஆமாம்மா. கல்வியே உன் ஆயுதம், முயற்சியே உன் பலம். படித்து உயர்ந்தால் அதிகாரி ஆகலாம். அப்படி அதிகாரி ஆனால் அந்த பணபலத்தையும் படைபலத்தையும் நீ அடக்கி ஆளலாம். சரிங்க தமிழம்மா. ஆசிரியரின் பேச்சை கேட்ட மணவாளனுக்கு எதிர்காலத்தில் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றுகிறது. சில வருடங்களுக்கு பிறகு ஆசிரியர் ஓய்வு பெற்று தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது ஆட்டோவில் ஒரு விளம்பரம் ஒன்று ஒலித்து கொண்டு செல்கிறது. உடலுறுப்பு தான முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் எம்எல்ஏ அவர்களால் வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளது. உடலுறுப்பு தானம் செய்ய விரும்புபவர்கள் இந்த விளம்பரத்தாளில் உள்ள ஜெராக்ஸ்களை கொண்டு வந்து பதிவு செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் தானும் அந்த முகாமில் கலந்து கொள்ள விரும்புகிறார். ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த முகாமிற்கு செல்கின்றார். அங்கே பல ஜெராக்ஸ் கடை இருக்கின்றன. பல கடைகள் இருந்தாலும் கூட ஒரே கடையில் மட்டும் கூட்டம் நெரிசலாக இருக்கிறது. ஏன், என்ன காரணம் என்று யோசிக்கிறார். அங்கே இருந்த அந்த விளம்பர பலகையை கவனிக்கிறார். ஆசிரியரும் அந்த கடைக்கே செல்கிறார். அங்கே மட்டும் அவ்வளவு கூட்டம் ஏன் என்பதற்கான காரணத்தை கவனிக்கின்றார். அங்கே இருந்த விளம்பர பலகைதான் அதற்கான காரணம். அதில் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், இந்தி, தெலுங்கு ஆகிய அனைத்து மொழிகளிலும் கலர் கலராக ஜெராக்ஸ் எடுக்கப்படும் என எழுதப்பட்டிருந்தது. ஆசிரியரை கண்ட கடையின் முதலாளி வெளியே வருகிறார். மா வாங்கம்மா, என்ன அடையாளம் தெரியுதாம்மா உங்களுக்கு? யாருன்னு தெரியலையேப்பா. மா நான் தான்மா உங்ககிட்ட படித்த பசுபதி. ஓ, ஒரு செல் உயிரினம் கடிகாரன் சொன்னியே, அவனாப்பா நீ? ஆமாம்மா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கம்மா. இங்கே எதுக்காகம்மா வந்திருக்கீங்க? உடல் உறுப்பு தான முகாம் இருக்குன்னு சொன்னாங்கப்பா. நானும் என் உடல் உறுப்புகளை தானம் பண்ணலான்னு வந்தேன்ப்பா. மா வாங்கம்மா, இங்கே உட்காருங்க, நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். டேய் அன்பு, நான் பசுபதி பேசுகிறேன்டா. சொல்லுடா. நம்ம தமிழம்மா வந்திருக்காங்கடா. டேய் என்னடா சொல்கிற? எங்கே இருக்காங்கடா தமிழம்மா? முகாம் தாடா வந்திருக்காங்க. டேய் நான் இப்போ தமிழம்மா அங்கே கூட்டிகிட்டு வரேன்டா. டேய் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சொல்லி தமிழம்மா வர வைக்கிறதுக்கு எல்லோரும் தயாராக இருங்கடா. அம்மா, அந்த முகாமில் இருக்கவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா? அதான் விளம்பரத்தில் சொன்னாங்களேப்பா. அவங்க எல்லாமே உங்களோட மாணவர்கள் தான் அம்மா. என்னப்பா சொல்கிற? எல்லாருமே என்னோட மாணவர்களா? ஆமாம்மா, நீங்களே வந்து நேரில் பாருங்கம்மா. நீங்க வாழ்வின் வழிகாட்டி தாங்க, அன்பை காட்டும் போது
வாரீங்க. மா வாங்கம்மா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதாம்மா? தெரியலையேப்பா. அம்மா, நான் தாம்மா உங்ககிட்ட படித்த மணவாளன். இப்போ நான் டாக்டராக இருக்கேம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அம்மா, இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீங்கள் தாம்மா காரணம். அப்படிலாம் சொல்லாதப்பா, உன்னோட உழைப்பும் தான் காரணம். ஆமாம்மா, உங்களுடைய வார்த்தைகள் தாம்மா எனக்கு ஊக்கமாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வளர்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த நம்பிக்கை வார்த்தை தான் அம்மா. அம்மா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நீ யாருன்னு தெரியலையேப்பா. நான் தாம்மா அன்பு செல்வன், இந்த மாவட்டத்தோட ஆட்சியாளர் நான் தாம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்களெல்லாம் இப்படி பார்க்கும் போது என் மனசுக்கு நிறைவா இருக்குப்பா. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கப்பா. 100 வருஷம் எங்க ஆசிரியர் வாழணும், பேரு விளங்க என் பள்ளி வாழணும். எங்க ஊரிலே என் பள்ளி போல ஒரு பள்ளிதான், வேறு பள்ளியே இங்கு இல்லையே. எங்க ஆசா எல்லாருமே நல்ல கல்வியத்தான் போதிக்கின்றார். கல்வியிலே நாங்க சிறந்திடவே அரும் பாடுபட்டு இங்கு கற்பிக்கின்றார். 100 வருஷம் எங்க ஆசிரியர் வாழணும், பேரு விளங்க என் பள்ளி வாழணும். எங்க ஊரிலே என் பள்ளி போல ஒரு பள்ளிதான், வேறு பள்ளியே இங்கு இல்லை.